Welcome to Tunuri. ஒரு அழகான கிராமத்தின் அருகே சிறிய புல்வெளி ஒன்று இருந்தது. அங்கே ஒரு அம்மா ஆடும் அதன் 3 குட்டிகளும் வாழ்ந்து வந்தன. அம்மா ஆடு தனது குட்டிகளை மிகவும் அன்பாக வளர்த்து வந்தது. அம்மா, இன்று நாம எங்கே விளையாட போகிறோம்? எனக்கு ஓடி பிடித்து விளையாடணும். எனக்கு பச்சை புல் சாப்பிடணும். ஒரு நாள் 2 ஆடுகள் பேசிக் கொண்டிருந்தன. காட்டுக்குள்ள நிறைய பசுமையான புல் இருக்கிறதா? ஆமாம், அங்கே இருக்கும் புல் மிகவும் சுவையாக இருக்கும். இந்த பேச்சை 3வது குட்டியாடு கேட்டுவிட்டது. அப்படியா? நானும் போய் அந்த புல்லை சாப்பிட வேண்டும். அடுத்த நாள் யாரிடமும் சொல்லாமல் குட்டி ஆடு காட்டுக்குள் சென்றது. காடு மிகவும் அமைதியாக இருந்தது. பசுமையான புல் எங்கும் இருந்தது. ஆஹா, இவ்வளவு புல்லா? இங்கேயே நாள் முழுக்க இருக்கலாம். ஆனால் அந்த காட்டில் ஓநாய்கள் இருந்தன. அவை குட்டி ஆட்டை பார்த்தன. அடடா, இன்று நமக்கு நல்ல விருந்து கிடைத்து விட்டது. இது மிகவும் சின்ன குட்டி, பிடித்து விடுங்கள். ஐயோ, யாராவது காப்பாற்றுங்கள். அந்த நேரத்தில் அம்மா ஆடு தனது குட்டியை தேடி வந்தது. அம்மா, அம்மா, என்னை காப்பாற்றுங்கள். சரியான நேரத்தில் வந்து விட்டாய். இப்போது உங்கள் இருவரையும் சாப்பிடப் போகிறோம். ஆனால் அம்மா ஆடு பயப்படவில்லை. எங்களை சாப்பிட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன சொல்கிறாய்? நீங்கள் எவ்வளவு வலிமையானவர்கள்! உண்மையில் சிங்கராஜாவைத்தான் வேட்டையாட வேண்டும். அவரை கொன்றுவிட்டால் இனி நீங்கள்தான் இந்த காட்டுக்கே ராஜா. அடா, அது சரிதானே. ஓநாய்கள் எல்லாம் சிங்கராஜாவை தேடி ஓடின. வா குட்டி, இங்கிருந்து போகலாம். ஆனால் அவர்கள் செல்லும் வழியில் சிங்கராஜா வந்துவிட்டார். நில்! ஓநாய்களை என்னிடம் அனுப்பியது நீதானே? ஐயோ, இப்போது என்ன செய்வது? அரசே, நாங்கள் உங்கள் மனைவியின் நண்பர்கள். அவரை பார்க்கத்தான் வந்தோம். என் மனைவியின் நண்பர்களா? ஆமாம் அரசே, அவருக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வேண்டும். சரி, போங்கள். அம்மா ஆடும் குட்டியும் வேகமாக நடந்தன. அப்போது எதிரில் சிங்கராஜாவின் மனைவி வந்து கொண்டிருந்தார். ஆஹா, இன்று நல்ல விருந்து. என் கணவரிடம் இவர்களை வேட்டையாடி கொடுத்தால் மிகவும் சந்தோஷப்படுவார். அரசியே, நாங்கள் உங்கள் கணவரின் நண்பர்கள். சிங்கராஜாதான் எங்களை அனுப்பினார். அப்படியா? சரி, போங்கள். ஒரு வழியாக அம்மா ஆடும் குட்டியும் காட்டை விட்டு வெளியே வந்தன. வீட்டிற்கு வந்ததும் மற்ற குட்டிகள் ஓடி வந்தன. எங்கே போயிருந்தீர்கள்? நாங்கள் பயந்து விட்டோம். குழந்தைகளே, நீங்கள் எப்போதும் தனியாக எங்கும் போகக்கூடாது. ஆபத்து எப்போது வருமென்று யாருக்கும் தெரியாது. அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். பச்சை புல்லை சாப்பிட வேண்டும் என்ற ஆசையில் உங்கள் பேச்சை கேட்காமல் தனியாக சென்றது என்னுடைய தவறுதான். குழந்தைகளே, தைரியம் அவசியம்தான். ஆனால் புத்திசாலித்தனம் அதைவிட மிக முக்கியம். ஆபத்து வரும் நேரத்தில் பயப்படாமல் மிகவும் தைரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் அதனை எதிர்கொள்ள வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.